ஹலோ மைனிங் டியூட்ஸ், நம்ம வந்து கேட்டை எப்படி எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத தான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்ட்ராப்புக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பைபிட்டை வந்து சூஸ் பண்ணி சென்டு கொடுத்துருங்க. சென்டு கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் யூஐடி நம்பர், அதுக்கப்புறம் கேட்ட டெபாசிட் அட்ரஸ், அப்புறம் மிமோ வந்து அந்த நம்பரை வந்து இங்கே வந்து நம்ம போடணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைபிட்டுக்குள்ளே போயிடணும் கைஸ். பைபிட்டுக்குள்ளே போனதும் இங்கே பாருங்கள் கீழே வந்து லாஸ்ட்டாக அசட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கைஸ். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சர்ச் பாருக்கு போயிடுங்க. சர்ச் பாரில் போய் கேட்டுன்னு டைப் பண்ணுங்க கைஸ். கேட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டானோட ஆன் செயின் கூட தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் டானை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நோட்டீஸை. இங்கே பாருங்கள் வேலட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிடுங்க கைஸ். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் டெலகிராம்குள்ளே வந்ததும் இங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பார்த்தீங்களா கேட் டெபாசிட் அட்ரஸ், அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டேக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க மிமோவில். அதுக்கப்புறம் யூஐடி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க கைஸ். நெக்ஸ்ட்டும் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஓம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் யூஐடி நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் கைஸ். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகி லிங்க் ஆகிடும். நான் வந்து எலிஜிபிள் ஆகலை, ஏன்னா வந்து நான் மினிமம் 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 15 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏவெட்டர் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் 5 டைம்ஸு. அது வந்து நான் பண்ணலை கைஸ். அட்லீஸ்ட் 1 ட்ரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து எலிஜிபிளுக்கே வந்து உங்களை வந்து எடுத்துப்பாங்க. நான் வந்து அது எலிஜிபிள் ஆகலை. சப்போஸ் நீங்கள் அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க வேலெட்டில், எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணிடுங்க கைஸ். மைனிங் பண்ணுறவங்கலாம் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாஸ்க்கு அதுக்கப்புறமா மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல கைஸ். அதனால் வந்து எலிஜிபிள் ஆக மாட்றாங்க. நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வர மீமிஃபை காயின், 2 மார்க்கெட் இதில் இருக்கிற டாஸ்க்கு மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கைஸ். இதே மாதிரி ரெகுலராக வந்து அப்டேட் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்ருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சாரி. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். பாய் கைஸ்.